ஓகே. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிம்பிள் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் பைத்தான் எப்படி எழுதலான்னு பார்த்துருந்தோம். லைக் ஒரு அடிஷன், ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்னு. இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுறதை விட அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதினா கோட் அதிகமாக தானே ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒரு சிம்பிள் கான்செப்ட்டுக்கு எழுதினால உங்களுக்கு கோட் லென்த் அதிகமாக தெரியுது. ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் நம்ம போக போக, அதாவது இப்போ உங்களுக்கு பேசிக் புரியணுன்றதுக்காக நம்ம சிம்பிள் கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதும் போது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கால் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் இல்லை, பைத்தான் ப்ரோக்ராம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படி அது ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அதில் இருக்கிற அதில் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, எதனால் எழுதுகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம், அதாவது சிம்பிள் எக்ஸ்பிரஷன் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு b² - 4ac, அதை வந்து நம்ம வேரியபிள் பாஸ் பண்ணும்போது அது y² - 4xz அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற லேபிள் என்னென்ன, ஃபஸ்ட்டு அந்த டிஇஎஃப் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு லேபிள் என்னென்னு ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டிஇஎஃப் கீவேர்ட் ஆரம்பித்து அந்த இன்டென்டேஷன் வெளியே போகிற வரைக்கும், அதாவது இந்த ரிட்டர்ன் ஆன்சர் வரைக்கும் இன்டென்டேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த டிஇஎஃப் ஆரம்பித்து அந்த இன்டென்டேஷன் வரைக்கும் என்ன இருக்கோ அது எல்லாம் நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாக். இதெல்லாம் ஃபங்க்ஷன் பிளாக், இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷன் பாடி, ஃபங்க்ஷன் பிளாக் இல்லைன்னா ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து மற்றதெல்லாம் இருக்குல்ல, லைக் ஏபிசிக்கு வாங்கின வேல்யூ, ரிசல்ட், அது எல்லாமே தனியாக இருக்கு இல்லையா. இந்த எல்லா செக்ஷன்ஸும் மொத்தமாக நம்ம மெயின் செக்ஷன், அதாவது மெயின் செக்ஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம், அதில் ஒரு செக்ஷன் நான் பிரிச்சிருக்கேன். எதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக பிரிச்சிருக்கேன், அது ஃபங்க்ஷன் பாடியில் வரும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பாடியில், ஃபங்க்ஷன் பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஇஎஃப்னு எழுதியிருக்கிறது ஒரு கீவேர்ட். டிஇஎஃப் இஸ் அ கீவேர்ட் விச் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் டிஇஎஃப். டிஇஎஃப்ங்கிறது அப்போ ஒரு கீவேர்ட். அடுத்து எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஒரு இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அதுதான் இந்த ஃபங்க்ஷன் நேம். இது என்ன மாதிரி நேமாக வேணாலும் இருக்கலாம், சாட்டிஸ்ஃபைங் தி வேரியபிள் ரூல்ஸ். ஒரு வேரியபிள் நேம் பண்ணுறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது இல்லையா. வேரியபிள் cannot begin with நம்பர், நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர், கீவேர்ட்ஸ் வேரியபிள் நேமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபார் நேமிங் அ வேரியபிள், அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த XYZ பேராந்தசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த XYZ இதை வந்து நம்ம பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் பெராமீட்டர்ஸ். ஏன்னா உள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடி செக்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நார்மல். அண்ட் இங்கே இருக்கிறது மெயின் செக்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு அக்செப்ட் வேல்யூ. இங்கே எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேமை திரும்ப கூப்பிட்டுருக்கோம் இல்லையா, எக்ஸ்பிரஷன் ஏபிசி. இந்த எக்ஸ்பிரஷன் ஏபிசி இது மொத்தமாக நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் கால். ஓகே, இது ஃபுல்லாக டெஃபினிஷன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் கால். இந்த கால் இது போய் கூப்பிடும், ஃபங்க்ஷனாக கால் பண்ணும். இது போய் இந்த பேரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட் ரிசல்ட். இதுதான் வந்து நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ இந்த ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஃபங்க்ஷன் கால்னு சொல்கிறேனே, அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிஇஎஃப் எக்ஸ்பிரஷன் XYZ இது மொத்தமாக சேர்ந்து அதுதான் என்னோட ஃபங்க்ஷன் ஹெட்டர். ஓகே ஓகே, மறுபடியும் இப்போ ஃபங்க்ஷனில் டிஎஃப்ங்கிறது என்னோட கீவேர்ட், எக்ஸ்பிரஷனுங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம். இது ஒரு வேலிட் வேரியபிள் நேமாக இருக்கணும். இதில் பாஸ் பண்ணக்கூடியது பெராமீட்டர்ஸ், அண்ட் உள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். மொத்தமாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னோட மெயின் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் இந்த ஃபங்க்ஷனை கால், அதே பேர் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் அங்கே உள்ளே பாஸ் பண்ணியிருக்க இது அதெல்லாம் சேர்த்து எனக்கு ஃபங்க்ஷன் கால். இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் கால். இந்த எக்ஸ்பிரஷனில் XYZ பேராமீட்டர்ஸ்னால் இங்கே ஏபிசிங்கிறது என்ன, இந்த ஏபிசி தான் ஆர்குமெண்ட்ஸ்.
இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் வரும். என்னன்னு வரும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்குமெண்ட் அண்ட் பராமீட்டர். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், ஆர்குமெண்ட்டுங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆர் அ வேரியபிள் தட் இஸ் பாஸ்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் கால். பராமீட்டர்னா எக்ஸ்பிரஷன் ஆர் அ வேரியபிள் தட் இஸ் பாஸ்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிற வேரியபிள் வந்து பராமீட்டர், ஃபங்க்ஷன் காலில் பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் வந்து ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், இது ரொம்ப முக்கியம், ஆர்குமெண்ட்டை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சுவல் பராமீட்டர் ஆர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட். பராமீட்டர் ஃபார்மல் பராமீட்டர் ஆர் ஃபார்மல் ஆர்குமெண்ட். இப்போ இந்த இடத்துல நான் ஆர்குமெண்ட்டும், அதாவது ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்கிறேன், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னு சொல்கிறேன், ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்கிறேன், ஃபார்மல் ஆர்குமெண்ட்டு சொல்கிறேன். அப்போ பேராமீட்டரோ ஆர்குமெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஆர்குமெண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாங்கன்னா ஆர்குமெண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் கால், பேராமீட்டருங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆனால் ஆக்சுவல் பேராமீட்டர் ஆக்சுவல் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனாலே ஃபங்க்ஷன் கால். ஆக்சுவலுங்கிற வார்த்தை அது பேராமீட்டரும் வச்சுருக்கலாம், ஆர்குமெண்ட் வச்சுருக்கலாம், அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் கால். இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபார்மலுங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் பேராமீட்டர், ஃபார்மல் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர் ஆர் ஃபங்க்ஷன் காலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர், இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்குமெண்ட்டுக்கும் பேராமீட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லைனா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டுக்கும் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ், இல்லைனா ஆக்சுவல் பேராமீட்டருக்கும் ஃபார்மல் பேராமீட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் பண்ணாலும் வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே 1 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ஒரு கோட் கொடுத்து இதில் இருக்கிற பர்டிகுலர் லேபிள் வந்து இது என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஷினில் வரும். ஓகே. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபார்மில் தான் எழுத முடியுமா அப்படின்னா இல்லை, அந்த ஒரு கோடிங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எழுதலாம். இப்போ சிம்பிளாக ஆடிங் 2 நம்பர்ஸை நம்ம என்ன மாதிரி ஃபார்மட்ஸ், ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸில் எப்படி எழுதலாம், அதாவது ரிட்டர்ன் ஆல்டர் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் டிஎஃப்டியில் இன்டென்ட் ஆனது எல்லாம் ஃபங்க்ஷன் பிளாக், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மெயின் செக்ஷன். ஸோ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு a = 3 அசைன் ஆகும், b = 5 அசைன் ஆகும், ஆன்சர் = ஆடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் காலா. அப்போ என்ன ஆகும், இந்த 3யும் 5யும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும், அதாவது a = 3யும் b = 5யும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். இந்த ஃபங்க்ஷன் கால் நேராக போய் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை கால் பண்ணி ஏங்கிற வேல்யூக்கு என்ன பாஸ் பண்ணோம் 3, பிக்கு என்ன பாஸ் பண்ணோம் 5. ஸோ இப்போ இந்த 3யும் 5யும் எதுக்கு அசைன் ஆகிடுச்சு, எக்ஸுக்கும் ஒய்க்கும் அசைன் ஆகிடுச்சு. அண்ட் தென் சம் = x + y, 3 + 5, அதை நான் ரிட்டர்ன் பண்ணேன். ரிட்டர்ன் பண்ணுற வேரியபிளை, அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆன்சரை இங்கே எனக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் கொடுத்தேன்னா அப்போ கண்டிப்பாக இங்கே எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும். அப்படி இல்லைனா நான் அட்லீஸ்ட் ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா நான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் எங்கே போகுதுன்னே தெரியாது, அதை நான் பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் ஆன்சருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த ஆன்சரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் அ ப்ரோக்ராம், அதாவது நார்மலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். இப்போ செகண்ட் வே ஆஃப் ரைட்டிங் அ ப்ரோக்ராம் அதே தாங்க, இதுவும் அதே தான். இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குது, ஃபங்க்ஷன் கால் நேராக ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போகும். அங்கே என்ன பண்ணோம், எக்ஸ்ஒய்யை ஒரு வேரியபிள் கால்குலேட் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒரு வேரியபிள் சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சு சம்மை பிரிண்ட் பண்ணோம். இங்கே நான் டேரெக்டாக எக்ஸ்பிரஷனையே பிரிண்ட் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். x + yயை நான் இப்படியே எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் பண்ணனா இதை அடிஷன் பண்ணி எனக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூ யார் இப்போ கேட்ச் பண்ணி எதுக்கு அசைன் ஆகுது, ஆன்சருக்கு அசைன் ஆகும். அது இப்போ பிரிண்ட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் வே ஆஃப் ரைட்டிங், அதே ப்ராசஸ் தான். a = 3, b = 5. நான் இங்கே வந்து ரிட்டர்ன் கொடுக்குறது நான் சொன்னேன்னா, ஒன்று ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணி அப்புறம் அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பிரிண்ட் யூஸ் பண்ணணும். இந்த பிரிண்ட் இல்லாமல் வெறுமே ஆடுன்னு போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் நமக்கு எங்கே போகுதுன்னே தெரியாது. பிரிண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இப்போ பிரிண்ட் ஆடு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அது இங்கே போகும், அந்த ப்ராசஸ் கால்குலேட் ஆகுது. எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக. இப்போ சம் = x + y. இப்போ இந்த சம் வேல்யூ வந்து 10 இருந்ததுன்னா ரிட்டர்ன் 10, அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் மட்டுமே இல்லை, நான் எந்த ஒரு வேல்யூவுமே டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஒரு வேலை ஆட் பண்ணக்கூடிய 10 இருந்ததுன்னா நீ டைரெக்டாக ரிட்டர்ன் 10. அப்படி 10 இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன் அந்த ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேரியபிள், அதாவது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸ்பிரஷனை ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ஒரு வேல்யூவும் இருக்கலாம். அதாவது லிட்ரல், எக்ஸ்பிரஷன் அண்ட் வேரியபிள். இப்போ அடுத்த ஃபார்ம் பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 3 ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 5 இந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் அசைன் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணி டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் ரிட்டர்ன் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணனா இங்கே எய்தர் எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும் இல்லைன்னா பிரிண்ட் இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் காலை கேட்ச் பண்ணுறதுக்கு. நான் இங்கே எதுவுமே கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் இங்கே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டேன். இது ஒர்க் அவுட் ஆகும். இது ஒன் மெத்தட், ஐ மீன் நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் இட். இங்கே ஏ அண்ட் பி நான் டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கேன். டைரெக்டாக எனக்கு வேல்யூ வேண்டாம், யூசர் டிஃபைன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா இன்ட் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏக்கும் பிக்கும் வேல்யூ அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா வேல்யூவை ஃபங்க்ஷன் காலில் போட்டு சம் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை கேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ நான் ஏதோ ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒன் மெத்தட் ஆஃப் ரைட்டிங். அதாவது இந்த ஏ அண்ட் பியுமே வேல்யூவாகவும் இருக்கலாம், யூசர் கிட்ட இருந்தும் வாங்கியிருக்கலாம். தட் இஸ் இட் கேன் பி அ லிட்ரல் கான்ஸ்டன்ட் ஆர் இட் கேன் பி அ வேரியபிள், ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வேல்யூவே வாங்காமல் டைரெக்டாக வேல்யூவாகவும் பாஸ் பண்ணலாம். நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு வேரியபிளில் வாங்காமல் டைரெக்டாக ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம். இப்படி மட்டும் தான் இருக்குமா? எக்ஸ்பிரஷன் இருக்க முடியாதா? தாராளமாக இருக்கலாம். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடுன்னு 3 + 5, 6 + 2. இப்போ என்ன 5 + 3 8, 6 + 2 8, 8 பாஸ் ஆகும். 8 எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அசைன் ஆகும். அப்போ இதில் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இதுலேயே நான் ஆட் ஆஃப், இப்போ நான் ஏங்கிறது ஒரு வேல்யூ வாங்கியிருப்பேன்னா நான் என்ன வேல்யூ வாங்கினாலும் அது +2, பின்னு ஒரு வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பேன், என்ன வேலை வாங்கினாலும் அது +5. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன வேல்யூ வாங்கினோ அது +2 பண்ணி தான் எனக்கு பாஸ் பண்ணும். அண்ட் இங்கே +5 பண்ணி தான் எனக்கு ஒய்க்கு பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு 3 கோட் பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா என்ன? ஃபங்க்ஷன் காலில் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆர்குமெண்ட். இந்த ஏபி. ஓகே, ஏபிங்கிறது என்ன? ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம், அதாவது ஒரு லிட்ரலாகவும் இருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் இது ரெண்டுமே ஒரு இன்டீஜர், அதாவது ஒரு லிட்ரல். நம்ம லிட்ரல்னா ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா? லிட்ரலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேரியபிளாக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். இந்த 3 ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு காம்பினேஷன் ஆஃப் திஸ் வச்சு நீங்கள் எப்படினாலும் கோடிங் எழுதிக்கலாம். இதுதான் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தி ஃபங்க்ஷன் கால், அதாவது ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.